கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுகிறோம், அது ரொம்ப நல்லது. அதை காட்டிலும் அதிகமாக கொண்டாட வேண்டிய இடம் எது தெரியுங்களா? சிலுவையும் ஈஸ்டரும் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஈஸ்டரும் குட் ஃப்ரைடே, இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதான். ஹல்லேலூயா. அதனால ஈஸ்டர் நம்ம வரலாற்றில் அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசு அந்த மரணத்தை விட்டு வெளியே வராவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படினாலே இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை என்பது இது ஒரு மகிழ்ச்சியின் ஆராதனை, இது ஒரு வெற்றியின் ஆராதனை. நேற்று தினத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஸ்டீல்புது வழியாக வந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு பேர் கிறிஸ்தவ சபை பாருங்க, அங்கே எல்லாம் நைட்டு கூடி இருக்காங்க. பிரைஸ்லா, அழுகையோடும் கண்ணீரோடும். அல்லேலூயா, இயேசு மரித்து போயிட்டாரே. இது ஏதோ பாருங்க, நம்ம குடும்பத்தில் யாராவது மரித்து போயிட்டாங்கன்னா துக்க நாள் வைப்பாங்க. இது துக்க நாள் அல்ல, இது வெற்றியின் நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரித்தது நல்லது. அப்போ இந்த நாள்ல கிறிஸ்தவம் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றியிலிருந்து ஆரம்பிக்கிறது. சிலுவையிலே வேத வசனம் சொல்றது வெற்றி சிறந்தார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்வும் எங்க ஆரம்பமாகிறது என்றால் நம்முடைய ட்ராக்கு ஃபர்ஸ்டே வெற்றி தான். 10 பேர் கோப்பைக்காக ஓட போறாங்க. அதுல ஒரு நபருக்கு தெரியும், நான் தான் அந்த கோப்பையை வாங்குவேன், ஏற்கனவே என் பேர்ல வெற்றி எழுதப்பட்டிருக்கு. பிரைஸ்லா. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் இந்த சிலுவையை தியானிப்போமானால் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவருக்கு பைத்தியமா இருக்குமா, ஆனால் நமக்கும் அது பலனா இருக்குது. அல்லேலூயா. இயேசுவின் காயங்களை பார்க்கும்போது சுகம், இயேசு ரத்தத்தை பார்க்கும்போது நான் நீதிமான், அவருடைய மரணத்தை பார்க்கும்போது சாத்தான் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. இதனால ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை தியானிக்க போய் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் வெற்றிகரமான ஒரு வாழ்வில் தான் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. பைபிள் மூடி வச்சிருங்க. என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். அப்போ புதிய உடன்படிக்கை என்றால் பழைய உடன்படிக்கை இருக்குது. அல்லேலூயா. இப்போ புது ட்ரெஸ் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ பழைய ட்ரெஸ் ஒன்று இருக்கு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இந்த சத்தியத்துல நீங்க அநேக கிறிஸ்தவம் நிற்கவில்லை. அப்போ பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இது எப்படி சொல்லலாம்னா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கை குறித்து கொஞ்சம் சில நிமிடங்கள் பேசிட்டு நம்ம இந்த புதிய உடன்படிக்கையினால் நமக்கு எப்படிப்பட்ட சாக்கியமும் மேன்மையும் இருக்கிறது, இந்த புதிய உடன்படிக்கை எங்கே துவங்குகிறது, பழைய உடன்படிக்கை என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா சில உடன்படிக்கை குறித்து பல காரியங்கள் சொல்கிறார்கள் வேத பண்டிதர்கள். ஆதாமுடைய உடன்படிக்கை, ஆதாம் கூட தேவன் உடன்படிக்கை செய்தாராம். 2வது நோவா கூட தேவன் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். அதனால்தான் ஆண்டவர் சொல்வார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையே நினைவு கூர்ந்தாங்க. உடன்படிக்கை மிக முக்கியம். அதுக்கடுத்து சீனாய் மலையில இதை நீங்கள் அப்படியே கவனிச்சுட்டு இருங்க. இதை கவனிச்சு இதை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. சீனாய் மலையில மோசையோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். இது மோசையின் கவனம். அதுக்கடுத்து கல்வாரி சிலுவையில் இங்கே ஆண்டவர் கெத்செமனேக்கு போகிறதுக்கு சொன்னாரு, என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அதுக்கடுத்து நித்திய உடன்படிக்கை.
திருச்சபை மணவாட்டியோடு தேவன் செய்ய போகிற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது, இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை அல்லது முதலாவது உடன்படிக்கை என்று எபிரேயரில் வரும். முதலாம் உடன்படிக்கை என்பது எதை குறிக்குது என்றால், சீனாய் மலையில தேவன் மோசையோடு செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை. இப்போ அதுதான் பழைய உடன்படிக்கை. அதுக்கு பிற்பாடு இந்த பழைய உடன்படிக்கை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறது என்றால், இந்த வேதாகமத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், காலங்களை அறியாவிட்டால் நீங்கள் இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. முதலாவது காலம் தூதர்களின் காலம், அடுத்தது அறியாமையின் காலம், அது ஆதாம் ஏவாள். மனச்சாட்சியின் காலம் நோவாவின் காலம். அதுக்கடுத்து வாக்குத்தத்தத்தின் காலம், ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் என்னதான் பேசுவார் தெரியுமா? உன்னை நிச்சயமா அவனை ஆஸ்வதிக்கவே, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், இந்த தேசத்துல குடியிரு, நான் உங்க அப்பா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன செய்வேன், வாக்குத்தத்தங்களா கொடுப்பார். இதான் வாக்குத்தத்தத்தின் யுகம். அதுக்கடுத்து நியாயப்பிரமாண யுகம். அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடிச்சுடுங்க. நியாயப்பிரமாண யுகம் ஏதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க விடுதலை ஆகிடுவீங்க. அல்லேலூயா. இப்போ இந்த நியாயப்பிரமாண யுகத்தையும் இந்த புதிய உடன்படிக்கையின் யுகத்தையும் கிருபையின் யுகத்தையும் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி அநேக ஊழியர்களுக்கு தெரியாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்போ இந்த நியாயப்பிரமாண யுகம் எங்கே ஆரம்பிக்குது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவங்க சீனாய் மலையிலிருந்து கொண்டு வந்து மோசே சீனாய் மலையில 10 கற்பனையை கொடுக்கிறார். அதுதான் நியாயப்பிரமாணத்துடைய யுகம் ஆரம்பிக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் யுகம் எங்கே முடியுது என்றால், கல்வாரி சிலுவையில இயேசுவே நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அந்த 4 சுவிசேஷத்தின் காலமும் நியாயப்பிரமாணத்தின் காலம் தான். ஆண்டவர் யூதர்கள் கூட தான் பேசிட்டு இருக்கிறார். 99% யூதர்கள் கூட தான் அந்த 4 சுவிசேஷங்கள் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த சபையின் யுகம் அல்லது கிருபையின் யுகம், விசுவாசத்தின் யுகம், புதிய உடன்படிக்கையின் யுகம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், அல்லேலூயா, சபை மேல் வீட்டு அறையிலே உருவாகும் போதுதான். ரோமர்ல இருந்து தான் சபைக்காக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்துக்காக எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்தை, பிரமாணங்களை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த நிருபங்கள் ரோமர் முதல் யூதா வரை நிருபங்கள், அதுல விசேஷமாய் பவுலின் நிருபங்கள். அதுக்கப்புறம் வெளிப்படுத்த விசேஷத்தை எடுத்துக்கிட்டு இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பேசணும். அல்லேலூயா. அது எந்த யுகத்துக்குள்ள கனெக்ஷன் ஆயிருக்குது என்றால், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 1000 அரசாட்சி, நித்திய நியாய தீர்ப்பு, அப்படி. அல்லேலூயா. இன்டர்னல் வர அங்க எழுதப்பட்டிருக்குது. இப்போ சபையானது தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைங்க எந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், புதிய உடன்படிக்கையிலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இது வெள்ளாட்டுக்கடா இளங்காளையினால் உண்டான உடன்படிக்கை அல்ல, பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்க வரணும்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும்னா ஒரு ஆடு வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு ஒரு ஆட்டுடைய விலை எவ்வளவு? தி காஸ்ட்லி ப்ரோக்ராம். இன்னைக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னா வருவீங்களா? பிரைஸ் காட். புறாவா வாங்கிட்டு வாங்க, புறாவுக்கு ரேட் கூட தான். ஒருத்தவங்க என்னென்ன தகுதி, அது ரூல்ஸ் படி தான், அந்த பிரமாணம் சொல்லும், அதுபடி தான் இங்கே வரணும். ஆனால் புதிய உடன்படிக்கை ஆண்டவர் சொல்றாரு, என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் பாடு, இதனால் நம்ம எப்படிப்பட்ட, நம்ம கூட அவர் உடன்படிக்கை செஞ்சிருக்கார். இந்த உடன்படிக்கை யூதர்கள் 9 முறையில் உடன்படிக்கை செய்வார்கள். அது அந்த டாபிக்ல போனால் நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். உடன்படிக்கைனா என்னன்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது என்னுடைய பிரச்சனையாக மாறும். உன் குடும்பம் என் குடும்பம், என் குடும்பம் உன் குடும்பம். சில உடன்படிக்கையில் 9 முறையில் ஒரு முறை நான் சொல்றேன். வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வார்களாம். இது உடன்படிக்கையுடைய ரூல்ஸ். இல்லாவிட்டால் ஆட்டுக்குட்டியை வச்சு அந்த நபர் 2 நபர் தான் உடன்படிக்கை செய்யணும். இங்க இவர்கிட்ட இருக்கிற வஸ்திரத்தை அவங்க கையில கொடுத்துருவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியை பகிர்ந்து கொள்வாங்க. இல்லாவிட்டால் இன்னொரு முறை உள்ளங்கையில காயம் ஏற்படுத்துவாங்க. உள்ளங்கையில் செய்வாங்க, 2 பேரு
உடன்படிக்கை பண்ண நானும் சந்தோஷம் பாஸ்டரும் உடன்படிக்கை பண்ணோம்னா என் கையிலையும் காயப்படணும், குத்தணும், குத்தி ரத்தம் வடியணும், அவருடைய கையிலையும் ரத்தம் வடியணும். இந்த 2 ரத்தத்தையும் இணைக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக கைகளிலே காயப்பட்டு நம்மோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் மேல சீட்டு போட்டாங்க, உடன்படிக்கை செய்தார். இப்படி 9 முறை. இப்ப அந்த டாபிக் நான் போகல. அப்போ உடன்படிக்கை என்ன என்பது நன்றாக புரிந்துக்கோங்க. இப்ப 2 நபர் உடன்படிக்கையை செய்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவர் போய் என்ன செய்வாரு, நிற்பார். இன்னொரு உடன்படிக்கையில் ஒரு கச்சை அல்லது ஆயுதம் கொடுப்பாங்க, வாள் அல்லது கச்சை. இப்போ யோனத்தானும் தாவீதும் செய்த உடன்படிக்கையில் அந்த முறையை பார்க்கலாம். பாருங்க, இவங்க கிட்ட இருக்கிற அந்த பெல்ட், அதாவது இந்த வீரர்கள் கட்டிருப்பாங்க பாருங்க, பெல்ட்ல ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க, பட்டயம். இந்த பட்டயத்தை எடுத்து அவங்க கையில் கொடுப்பாங்க, அவங்க கையில் இருக்க பட்டயத்தை கூட. அப்படின்னா ஏன் பலன் எல்லாம் உனக்கு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண நபர், பாவியா இருக்கே, கிறிஸ்து நமக்காக மரித்தார். மிக சர்வ வல்லமுள்ள தேவன் மனுக்குலத்தோடு உடன்படிக்கை பண்றாரு. எப்படி உடன்படிக்கை தெரியுமா? என் பலன் எல்லாம் உனக்கு, உன் பலவீனெல்லாம் எனக்கு, என்னுடைய பரிசுத்தம் எல்லாம் உனக்கு, உன் பாவம் எல்லாம் எனக்கு. இதெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்ற உடன்படிக்கை செஞ்சிருக்காருங்க. அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய யுத்தம் என்னுடைய யுத்தம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் என்ன தெரியுமா? நீங்க சும்மா இருங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உடன்படிக்கை கீழே இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரச்சனைனா யார் நிற்பாருன்னா, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் நிற்பார். இது உடன்படிக்கையின் அர்த்தம். சில கிராமங்கள்ல அந்த ஆப்பிரிக்கா தேசம் பலங்கள் பார்க்க முடியும். அவங்க சில குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவங்க அண்ணனுக்கு 10 பேர் எஞ்சிட்டுருவாங்க, அறுவாத்திக்கிட்டு வருவாங்க. அல்லேலூயா. இதே அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் அடிச்சதுக்கு என்ன செய்வான்? 10 பேர் வருவான். இன்னைக்கு பாருங்க, சவுல் என்பவன் திருச்சபையை பாழாக்கிட்டு இருக்கிறான். அப்போ உடனே ஆண்டவர் மத்தியான வேளையில அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்ப சொல்றாரு, சவுலே சவுலே என்னை ஏன் யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்க? திருச்சபை, சபை என்பது தேவனுடைய பிள்ளைங்க. இப்போ ஆண்டவர் அப்படி நிற்கிறார். அல்லேலூயா. என்னை ஏன் நீ என்ன செய்யற பாருங்களா? இனி நான் அல்ல, ஓ ரீகாவாலா கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு பாடுனா, உங்களுக்கு ஒரு வருத்தனா, உங்களுக்கு எதிராக வருகிற யுத்தத்துல அவர் சொன்னாரு, என்ன ஏன் நீ துன்பப்படுத்திட்டு இருக்கிற? முள்ளுல ஒதுக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடியை பார்த்து சமாளிப்பீங்க. என்கிட்டயே மோதுற. அல்லேலூயா. பிரைஸ் காட். பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, பெரிய இடங்க நீங்க. உங்களுக்கு பிரச்சனைனா பெரியவர் நிப்பாரு. ஹல்லேலூயா. கையில யாரும் கலங்காதீங்க. ஒரு நாள் பாருங்க, நான் டிவி ஊழியம் செய்த நாட்கள்ல 40 பேர் சேர்ந்து ராஜபாளையத்துல என் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க. ஐயா கவலைப்படாதீங்க, இருங்க. அது பல வருடத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி 40 பேர் இந்த ராஜபாளையத்துல தான். ஆனால் பாருங்க, நான் தனியாக தான் போய் நிற்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த டிவி ஒளியை செய்து கொண்டிருந்த போது அதை ஒளிபரப்ப கூடாது, நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படிலாம் சொன்னாங்க. கடைசி நான் போய் நின்று பேசின பார்த்து அதே ஒரு 2 நாளில் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க பாருங்க. அவங்க என்னை கூப்பிட்டு, எப்பா டிவி ஒளியை செய்யாத சொன்னாங்க. சரிங்க போயிருங்க. அவங்க என்னை பெரிய ஆள் நினைச்சிட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, எங்கெல்லாம் போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டெல்லியில போய், இங்க சட்டம், இங்க சென்னையில கலெக்டரேட் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு சொல்றாங்க, சார் உங்களை இவ்வளவு பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் கூட 10 பேர் கூப்பிட்டு போவேன்னு நினைச்சிருக்காரு இன்ஸ்பெக்டர். நான் தனியா போய் உட்கார்ந்து நிற்கிறேன். அல்லேலூயா. கூப்பிடுவாரு, யாருமே இல்லை. கூப்பிட்டாங்க, வந்துட்டாரு. அவன் கடைசி பாருங்க, கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. ஒன்றும் நாம போச்சு. பிரைஸ் காட். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை வேதனைப்படுத்தினா நீங்க சொல்லுங்க, உங்களை துக்கப்படுத்திட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏன் நீ துன்பப்படுத்துற? சவுலே, நீ முள்ளு என்ன செய்யற?
இது புரிஞ்சுக்குங்க. உங்களை யாராவது திட்டாங்க சரிங்க, உள்ளுல போய் உரசுவீங்க, உங்களுக்கு தான் வலிக்கும். அல்லேலூயா, பிரைஸ் காட். இது புரிந்து கொள்ளுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அநேக நேரங்களில் ஒரு அனாதை போல ஃபீல் பண்ண வைக்கணும் பிசாசு. யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் திக்கற்றவல்ல. உங்களோடு கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து உடன்படிக்கை செய்த ஒரு மணவாளன் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க இதை புரிந்து கொள்ள. நான் உடன்படிக்கை கீழே இருக்கிறேன். இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த உடன்படிக்கை செஞ்சா ஆண்டவர் ஆபிரகாம் கூட தான் உடன்படிக்கை செஞ்சாரு. ஆனா சந்ததி சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் காட். நீங்க பாருங்க, நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல அவங்க முற்பிதாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க ஒரு பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஒரு பிளெஸிங் இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்ப பாருங்க, நம்ம இதுல இருந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம முதல் தலைமுறை வந்திருக்கிறோம். ஆனா நம்முடைய சந்ததி ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த தேவன் ஈசாக்கை ஆஸ்வதிக்கிறாரு, யாக்கோபை ஆஸ்வதிக்கிறாரு, 12 கோத்திரங்களை ஆஸ்வதிக்கிறாரு. இன்னைக்கும் உலகத்துல யூதர்களை ஆஸ்வதிக்கிறாரு. எதுனால தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 யார் இருக்காங்கன்னா யூதர்கள். பிரைஸ் காட். ஏனென்றால் இவங்க உடன்படிக்கையின் புத்திரர்கள். அதை அவங்க கிட்ட போய் நீங்க பேசிப்பாங்க, நீங்க ஏழ்மையா ஆகிடுவீங்க அப்படின்னு நம்ப மாட்டாங்க. தருத்திரத்தை செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அவங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உபாகம் 28 சொல்லுவாங்க, நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார், நீ வருகையிலையும். பிள்ளைங்களை இப்படி ஆசீர்வாதத்தை சொல்லி வளர்ப்பாங்க. நீங்க எல்லாவற்றையும் டாப்ல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை கிறிஸ்துவை அவர்கள் அறியாவிட்டாலும் அவர்கள் இந்த உடன்படிக்கையின் கீழாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு பழைய உடன்படிக்கையை சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு அந்த உடன்படிக்கை காட்டிலும் இந்த நியூ கவர்னன்ட் சொல்லப்படுது பெட்டர் கவர்னன்ட். அல்லேலூயா. அது குட் பிராமிஸ் தான், இது பெட்டர் பிராமிஸ். அல்லேலூயா. அது நல்ல வாக்குத்தத்தம் தான், அதை காட்டிலும் மேலான வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இது நம்ம புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் உடன்படிக்கை கீழ் இருக்கீங்க. நீங்கள் இயேசுவோடு உடன்படிக்கை செய்திருக்கீங்க. அவர் உங்க கூட உடன்படிக்கை செய்திருக்கார். இதுக்கு நச்சது என்னன்னா, என் தலைமுறை இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் கடந்து செல்லும். உங்க பிள்ளைகள் குறித்து கலங்காதீங்க. நான் உடன்படிக்கை கீழே நான் வரேன். அல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் உடன்படிக்கையின் பிள்ளை. அல்லேலூயா. எங்க குடும்பம் உடன்படிக்கை கீழே இருக்குது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இளங்காலை வெள்ளாட்டுக்கடா, இது பழைய ஏற்பாடு. என் ரத்தத்தினால உங்க கூட நான் உடன்படிக்கை செய்யறேன்ப்பா, நான் உங்களை விடுவிப்பேன்ப்பா. அல்லேலூயா. இயேசுவே உள்ளத்துக்குள்ள வாங்க. யாரெல்லாம் வாரீங்களோ அவங்க எல்லாம் இந்த உடன்படிக்கை கீழே இணைஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறது யாரு? உடன்படிக்கை செய்திருக்கு. அல்லேலூயா. கலங்காதீங்க. பெரிய இடம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம பெரிய இடங்க. என்னை யாராவது சீண்டுனீங்க, ஓ பிரைஸ் காட். பாருங்க, ஒரு ஹீரோயிங்க பிடிச்சி வில்லைங்க அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. கையில தொடும் போது அப்படி ஹீரோ நினைஞ்சிருவாரு. எங்கிருந்து வருவாரு? அல்லேலூயா. அந்த ஐயா சொல்றாரு. அல்லேலூயா. அது வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு. பிரைஸ் காட். சொல்லுங்க, பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தால என் மணவாளன் ஆகிய இயேசுவோடு நான் உடன்படிக்கை செய்தவன். அல்லேலூயா. திருமண பந்தம் கூட ஒரு உடன்படிக்கைங்க. கணவன் மனைவி செய்கிற அந்த திருமணம் கூட என்னது? உடன்படிக்கை. பிரைஸ் காட். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உடன்படிக்கை கீழே இருக்கீங்க. இந்த நாள்ல இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசத்தை புரிந்தால்தான் பிரசங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனச்சாட்சி காலம், அறியாமை காலம், மனச்சாட்சியின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம். அதுக்கப்புறம் ஆதியாகமத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வசனங்கள்லாம் வாசிக்கும் போது சில நேரங்கள்ல ரொம்ப வலிக்கும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசிலாம் வாசித்திருப்பாங்க. ஒரு சகோதரி இருக்காங்க எனக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பல் தான் பாடுவாங்க. புலம்பலோ. இப்போ புலம்பல் பாட வேண்டாம், நம்ம ஆனந்த அவர் புலம்பல் எச்சமல்ல நமக்காக பாடியிருக்காரு. அல்லேலூயா. இந்த புலம்பல் எடுத்து வந்து சொல்லுவாங்க, இப்படிலாம் போட்டிருக்கு, நீங்க கண்ணீர் வடிக்காம இருக்கிறீங்களே. ஆத்தும பாரத்தோடு கண்ணீர் வடிக்கிறது வேற. அல்லேலூயா. நம்ம எத்தனை தடவை கண்ணீர் வடிச்சாலும் ரத்தத்தை சிந்தினாலும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டான். இயேசுவின் ரத்தத்தை மேன்மைப்படுத்தும் போது மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. எசேக்கியேல் வாசித்து பார்ப்பாங்க. கல்பா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நியாயப்பிரமாண யுகம் எங்க ஆரம்பிக்குதுன்னா
இப்போ வேதாந்தத்துல வரும். ஆதியாகம புஸ்தகத்துல எத்தனை காலம் இருக்குது? தூதர்களின் காலம், அறியாமையின் காலம், மனச்சாட்சியின் காலம், வாக்குத்தத்த காலம். வாக்குத்தத்த காலம் நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த வாக்குத்தத்தத்தின் காலத்தை கொண்டு வந்து கிருபையின் யுகத்தோடு ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு. அல்லேலூயா. அதனால முதல் புஸ்தகத்தை பிளெஸ்ஸிங்கோட ஆண்டவர் வச்சிருக்காரு. இப்போ அடுத்தது யாத்திராமும், லேவியாகமும், எண்ணாகமும், உபாகமும். இது செஞ்சா உனக்கு இந்த ஆசீர்வாதம், இது செய்யாட்டா அல்லேலூயா. அங்க கிருபையெல்லாம் கிடையாது, அங்க இறக்கம் கிடையாது. இப்போ ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான், அவனை போய் கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. கவனிங்க, கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. சார் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் சார், என் மேல இறக்கமா பண்ணுங்க சார், நான் 3 5 பிள்ளைங்க சார், என் மனைவி சார், சார் தயவு செய்து இறக்கப்படுங்க சார், இல்லை லாயெல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுங்க, ஏதோ தெரியாம அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது கோர்ட்ல. சட்டம் 121 படியாக இவர் இந்த நபர் இப்படி செய்தார், இதுக்கு இத்தனை சாட்சி, அந்தபடி என்ன செய்ய முடியும். எவ்வளவுதான் நீதிபதி இறக்கம் உள்ளவர் இருந்தாலும் சட்டத்தை கீழே நல்லா புரிந்து கொள்ளும். இப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கும் போது எங்கிருந்து ஆரம்பிப்போம்? யாத்திராமிலிருந்து. அதனால புதுசாக ரசிக்கப்பட்டவங்க கிட்ட நீங்க புதிய ஏற்பாடு தான் கொடுக்கணும். பழைய ஏற்பாடை கொடுத்து கர்த்தர் ஐயோ ஏன்னா நியாயப்பிரமாணங்க. இப்போ நீதிபதி நல்லவர் தான், நீதிபதி இறக்கம் உள்ளவர் தான், ஆனா சட்டத்தைப்படி என்ன செஞ்சாகணும்? தண்டிச்சாகணும். அது நியாயப்பிரமாண காலம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? யாத்திரா முதல் மல்கியா வரையும் சொல்லலாம். இன்னும் சொன்னா கல்வாரி சிலுவை வர நியாயப்பிரமாண யுகம் தான். இதை புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட இல்லை. அதுல அப்பனை பழைய ஏற்பாடு வாசிக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் வாசிக்கணும். அல்லேலூயா. அதுல இருக்கிற குட் ப்ராமிஸ் எடுத்துக்கணும். அல்லேலூயா. நல்ல வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கணும். ஆபிரகாம் எடுத்துக்கணும், ஈசாக்கு எடுத்துக்கணும், யாக்கோபு எடுத்துக்கணும், யூதர்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும். தேவன் எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார், தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை எடுத்துக்கணும். ஆனா எங்க இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும்? புதிய உடன்படிக்கையிலிருந்து தான். பழைய உடன்படிக்கையில ஒரு சுருக்கமா சொல்றேன். 2000 நோட்டு இருக்குது, 500 நோட்டு இருக்குது. எதை நீங்க எடுப்பீங்க? ஏன் 500 எடுக்க மாட்டீங்களோ? 2000 தான் பெருசு. இன்னொரு ரகசியம், இந்த 2000 நோட்டுல 4 500 நோட்டும் அல்லேலூயா. பழைய ஏற்பாடும் தேவை, புதிய ஏற்பாடும் தேவை. ஆனா பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாடு வாக்கு தத்துவம், புதிய ஏற்பாட்டுல பெட்டர் வாக்கு தத்துவம். அல்லேலூயா. அப்போ இங்க புதிய ஏற்பாட்டோட சத்தியத்தை அறிந்து பழைய ஏற்பாடுக்குள்ள நம்ம போகணும். ஏன்னா அது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? யூதர்களுக்கு. யூதர்கள் மூலமாக ரட்சிப்பு மனுக்குலத்துக்கு வரப்போகிறது. அப்ப யூதர்களை நியாயப்பிரமாணம் கொடுப்பதனால, சட்டம் வந்தனால பாவம் என்னது என்று அறிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்துள்ள கற்பனைகள் நமக்கு அவங்களாலே கடைபிடிக்க முடியாது. அதோட நிறைவு யாரு தான்? இயேசு கிறிஸ்து. அப்போ நல்லா புரிந்து படிக்கணும். பழைய ஏற்பாட்டில் எங்கிருந்து நீங்க உஷாராகணும்? யாத்திரா புஸ்தகத்திலிருந்து மல்கியா வரை என்ன செஞ்சிடணும்? எப்பா இது யூதருக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனங்கள். அது ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் தீர்க்கதரிசனங்கள் எடுத்துக்கலாம். பிரைஸ் காட். அப்போ இதெல்லாம் புரிந்துக்கணும். இப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இது கிருபை யுகத்தில் நம்ம இருக்கிறோம். பிரைஸ் காட். அதுக்கு அடுத்தா உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரப்போகிறது. அதுக்கு முன்பாக ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும். அதுக்கு பிற்பாடு 2ஆம் வருகை வரும். பிரைஸ் காட். இதெல்லாம் சத்தியங்கள். இப்போ புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சூப்பரா ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் பழைய உடன்படிக்கை எங்கிருந்து போய் தேடணும்? எசேக்கியேல் போய் தேடினீங்கன்னா உங்களுடைய இருதயம் குத்தப்படும். அல்லேலூயா. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பிரைஸ் காட். நிறைய பேர் பார்த்து சகோதரிகள் நிறைய பேர் பார்த்து பைபிள் படிக்கணும், புரிந்து படிக்கணும். பிரைஸ் காட். இந்த யுகங்கள் புரியாம படிச்சிட்டோம்னா நம்ம கர்த்தரையே நெஞ்சிருவோம், நியாயத்தீர்க்கிறவராக பார்த்துருவோம். இப்போ நம்ம கடந்து செல்வோம், நேரம் இல்லாதபடினால. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இங்க பழைய உடன்படிக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்படி நீங்க என்ன சொல்லணும்? பழைய உடன்படிக்கையில் இருக்கிற யாத்திராகமம் அப்படின்னு சொல்லி பழகணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு எத்தனை புஸ்தகம் இருக்குது? அல்லேலூயா. புதிய ஏற்பாடு எத்தனை புஸ்தகம் இருக்குது? 27.
இப்ப பழைய ஏற்பாடுன்னு சொல்ற இடத்துல நீங்க பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, அது புரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்கள், இந்த இந்த முதலாவது இந்த பழைய உடன்படிக்கை தான் முதலாவது உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ புதிய உடன்படிக்கை இரண்டாம் உடன்படிக்கை, இது எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது உடன்படிக்கையை நிலைநிறுத்தும்படியாக இரண்டாவது உடன்படிக்கை நினைச்சு வந்திருக்குது. அப்போ 2000 ரூபாய் நோட்டுக்குள்ள என்ன இருக்குது? 500 நோட்டு. அப்போ பழைய ஏற்பாடும் நமக்கு தேவை, புதிய ஏற்பாடும் தேவை. ஆனா புதிய ஏற்பாடு வெளிச்சத்துல தான் பழைய ஏற்பாடை படிக்கணும். எது யூதருக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அதை நமக்கு எடுக்கக்கூடாது. பிரைஸ் காட். இது புரிந்து கொள்ளுங்க. அடுத்து பாருங்கள், இது மோசேயின் மூலமாக வந்தது. கேம் டு பை மோசஸ். மோசே மூலமாக யார் பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இது யார் மூலமாக கொடுக்கப்பட்டது தெரியுமா? கேம் பை கிரைஸ்ட். இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்டது தான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்ப எது பெட்டர்? மோசே மூலமாக கொடுக்கப்பட்டதா இயேசுவின் மூலமாய்? அப்ப இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்டது தான் திருச்சபைக்கு. இது புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட். மூணாவது, இது லா ஆஃப் மோசஸ். இது மோசையின் நியாயப்பிரமாணமே சொல்லப்பட்டது. அது ரெஃபரன்ஸ் வர நாட்களில் பார்க்க போறோம். இது மோசையின் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கும் போது மோசையின் நியாயப்பிரமாணத்தை இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் மோசஸ், சட்டம். இங்க என்ன பண்றதுன்னா லா ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிரமாணம். நீங்க பாத்தீங்கன்னா நிருபங்கள் பாத்தீங்கன்னா விசுவாச பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், இதெல்லாம் எதை குறித்து இருக்குது? புதிய உடன்படிக்கை. இது எங்க போய் பார்க்கலாம்னா ரோமர்ல இருந்து தான் பார்க்க முடியும். எசேக்கியேலையும் பார்க்க முடியாது, யாத்ரா புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. அப்ப இது புரிந்து கொள்ளுங்க. இது மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஒரே ஒரு கூட்டத்துக்கு. அந்த கூட்டம் யாரு? யூதர்கள். இப்பொழுது இயேசுவின் மூலமாய் முழு மனுக்குலத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. இது புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை உங்க கூடவே சேர ஏற்படுத்தும். இதை புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் சின். இந்த உடன்படிக்கை என்ன செய்யுதுன்னா பழைய உடன்படிக்கை பாவத்தை உணர்த்து. பழைய உடன்படிக்கை குறித்து இன்னும் கொஞ்சம் சொன்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ வியாதி, உங்களை போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா உள்ள என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸ்கேன் எடுத்தனால உங்க வியாதி சுகமாயிருமா? ஃபஸ்ட்டு வியாதி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேன் எடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு வியாதி சுகமாயிடுச்சுன்னு யாரா சொல்லுவாங்களா? பயம் வரும். ஒரு வியாதிதான் சொல்லி நினைச்சு போனேன், உள்ள போய் நின்றுச்சு, ஐயோ ஹார்ட்ல பிரச்சனையா, லங்ஸ்ல பிரச்சனையா, பிரெயின்ல. இந்த ரிப்போர்ட்டை வாங்கி என்ன செய்வீங்க? வெந்து கைவிட்டுங்க. அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடை நீங்க பார்க்கும்போது அது உங்களை என்ன செய்யும்? குத்தும். நீ ஒரு பாவி, நீ மன்னிக்காதவன், அதனால நீங்க நிறைய பிரச்சனை பண்றாங்க. இத்தனை அதிகாரம் வாசிக்காம இருக்கிற நீங்கள் பரலோகத்துக்கு எப்படி போவீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பாவத்தில் இருக்கிறீங்க, நீங்க எப்படி போவீங்க? புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எடுத்து வாசி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் 9ஆம் தெரியல, சரி பாருங்க, சீக்கிரமா எடுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்கும்படிக்கு படுத்துவார். அதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே, அந்த வசனத்தை கண்டுபிடிங்க. 7ஆவது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றதுன்னா, நம்முடைய ஆவியை கல்வி இப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தாருன்னா நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி காத்திருக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த கிருபை நம்ம நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்ன செஞ்சிச்சு? ஆண்டு கொண்டது என்று ரோமர் 5ல் எழுதப்பட்டது. இப்ப நம்ம புரிந்து, இது மோசையால் கொடுக்கப்பட்டது, இது கிறிஸ்துவின். அப்ப நம்ம எதை பிடிக்கணும்? நீங்க நிறைய பிரசங்கம் பழைய ஏற்பாடை பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கும் புரியல, மக்களையும் புரிய வைக்க நட்டிங்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர் பார்த்தா பயம், ஆண்டவர் பார்த்தா ரொம்ப பயம். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒவ்வொரு வாரமும் திரும்ப ஸ்கேன்குள்ள போயிட்டு வந்தா என்னதான் செய்யும்? வியாதி. அவன் கடைசி முடிவு எடுப்பான்.
சில வாலிபர்கள், எனக்கு தெரிஞ்ச வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டாங்க. அவங்க பின்னாடி ஃபஸ்ட் ரோல் உட்காந்தாங்க. பிரசங்கத்தை, இந்த நியாயப்பிரமாண பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். முயற்சி பண்ணி பார்த்தாங்க, முடியல. அடுத்த 3வது ரோலுக்கு போனாங்க. கடைசி ரோலுக்கு போயிட்டு எல்லாம் பேசினாங்க. நம்ம இயேசு நல்லவர் தான், நம்ம ரொம்ப கெட்டவர். பாஸ்டர் சொன்ன பிரசங்கத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கடைப்பிடிக்க முடியாது. நான் ஒரு பாவியான மனுஷன். இயேசு கிறிஸ்து வரும்போது நான் போவேனா போகலைன்னு எனக்கு தெரியாது. கைவிடப்பட்டால் கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டாங்க. பிரைஸ் காட். அப்படி இல்லைங்க, ஆவி உயிர்ப்பிக்கிறது, எழுத்து கொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு பிரசனம் உங்க இதயத்துக்குள்ள வந்து, இல்ல நீ நீதிமான் தான், நீ பரிசுத்தவான் தான், உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டாரு, அவருடைய வருகைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்படும்படியாக கர்த்தருடைய கிருபை உன்னை என்ன செஞ்சிருக்குது, ஆண்டு கொண்டிருக்கிறது. நீ தேவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கவன், இயேசுவின் இரத்தத்தினால் நீ புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிற. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. சின்ன கூட்டம் தாங்க, நீ பெரிய கூட்டத்தை பார்த்து பயந்துறாங்க. அந்த கூட்டத்தில் இல்லை, காலேபு யோசுவா 2 பேர் தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில், பழைய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கை நிழலாட்டம் நிறைய இடத்துல இருக்கும். பிரைஸ் காட். அந்த விசுவாசம், கிருபை அதெல்லாம் உள்ள வந்துட்டே வரும். தேவனுடைய திட்டம் என்னன்னா புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவது தான். பிரைஸ் காட். இப்ப புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த லா ஆஃப் சின், இது வந்து பாவத்தை பிரதிபலிக்கும். ஆனா இது எப்படின்னா the law of righteousness, உன்னை நீதிமானாகவே அது மாத்திருச்சு. அல்லேலூயா. பரிசுத்தவானாக அது உன்னை மாத்திருச்சு. உனக்கு விடுதலையை அது நெஞ்சிருச்சு, கொடுத்துருச்சு. எது? இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. the law of righteousness. அந்த வார்த்தையே, சட்டமே நம்மளை நீதிமான் என்று தீர்த்துருச்சுங்க. பிரைஸ் காட். கோர்ட் தீர்த்துருச்சு. இவன் கொலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுவான். நீங்க நான் கோர்ட் எழுதிருச்சியா? இன்னைக்கு நமக்கு கல்வாரி சிலுவையில பாவியா இருந்த நம்மை நீதிமான் என்று பிரகடனம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. நீ என்னுடைய பிள்ளை என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே லா பிளஸ், இது மாமிசத்துக்குரியது. நியாயப்பிரமாணம் முழுதுதான். பரிசுத்தம் எங்க பார்க்கலாம் தெரியுமா? வெளியரங்கமாய் உன் வஸ்திரத்தை கழுவு. வெளியரங்கமா எல்லாமே என்னது? பலியிடுவது எது? வெளியரங்கமா தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியரங்கமான சத்தியங்கள் ஒயிட் போட்டு அப்படி ஒரு பரிசுத்தவான் போல் காட்டினா தான் வெளியரங்கமான. இப்போ இங்கே எப்படின்னா the law of spirit, கிறிஸ்துவுக்கு ஒன்று புது சிருஷ்டிக்கு ஆவியிலிருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அல்லேலூயா. உங்களுடைய ஆவி புது சிருஷ்டியாகி மாற்றப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இது ஆவியிலிருந்து ஸ்டார்ட். நீங்க உங்க மனசுல பரிசுத்தத்தை தேடினீங்கன்னா நீங்க பரிசுத்தமா ஆக முடியாது. அல்லேலூயா. உங்க சரீரத்தில் நீங்க பரிசுத்தத்தை தேடினாலும் பரிசுத்தமா வாழ முடியாது. நீங்க அப்படி தோண்டு போய் 40 நாள் உபவாசப்பட்டு 41ஆம் நாள் கூட நீங்க பாவம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் உங்களுடைய கிரியை என்பது பழைய உடன்படிக்கை, விசுவாசம் என்பது புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி சொல்லுதுன்னா, நீ பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணாத, நான் உன்னை கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தவானாக மாத்திட்டேன், இதை விசுவாசிக்க முயற்சி பண்ணு. அல்லேலூயா. ஓடும்போதே ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கிட்ட இருக்க அழுக்கான வஸ்திரத்தை அவர் போட்டுக்கிட்டு, அவருடைய நீதியின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை நம்ம மேல போட்டுட்டு, இப்ப நீ ஓடு, நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஜெயம் பெற்றவன், நீ ஐஸ்வர்யவான் என்று ஓட சொல்றாரு. எப்படி? ஏன் நீதி? ஓ நீதி. என்னுடைய நானும் உன்னுடைய இதான் உடன்படிக்கை. உனக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் பலன் உன்னுடைய, இது புரிந்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. இதெல்லாம் புரிந்து கொண்டாதான், சத்தியங்களை புரிந்து கொண்டாதான் நமக்கு புரியும். இந்த சத்தியத்தை அறிந்தாதான் நாம் விடுதலையாக வாழ முடியும். பிரைஸ் காட். இல்லாம எப்படி இருக்கு தெரியுமா? குற்ற உணர்வு வரும். சில பிரச்சனைகள் தடுமாற்றம் வரும்போது உங்களுக்கு பாவ உணர்வு வரும். அதை நீங்கள் நீக்கும்படியாகவே இந்த புதிய உடன்படிக்கை சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். வாசிங்க. அவரே யாரு? இயேசுவே. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா. இங்கே அவரே இயேசுவே. தேவனால் அவரே எனக்கு ஞானம். எனக்கு ஞானம் இல்லை, அவர் ஞானத்தை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. அவரே நீதி. தேவன் விரும்புகிற நீதி எந்த மனிதனுக்குள்ள இல்லை. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனாங்க. எல்லாரும்
ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் அதிகாரத்துல. அப்ப தேவன் விரும்புகிற நீதி, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எங்கேயா இருக்குது? 40 நாள் உபவாசப்பட்டா இருக்குமா? ஏன்னா அந்த நீதி இயேசுவிடத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவியால தான் தேவன் நம்மை இருளின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கி இயேசுக்குள்ள வச்சுட்டார். இப்ப நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? தேவன் கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை போலவே பார்க்கிறார். அவருடைய சாயல், அல்லேலூயா, அவருடைய நீதி, அவருடைய நாணம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய மீட்பு. பிரைஸ் காட். பாருங்கள், இதை நம்ம வரலாற்றில் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அதுக்கு கலாத்தியர் அதுக்கு 7வது ஒரு காரியம், நாட் ஆஃப் த ஃபெய்த். இது பழைய உடன்படிக்கை விசுவாசத்துக்குரியது அல்ல. பாருங்க, ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டான். அவன் போய் கோர்ட்டில் போய் நின்று சொல்றான், சரி என் மேல நம்பிக்கை வைங்க, நீ மேல கொலை செய்ய மாட்டேன்னு நம்பிக்கை வைங்க. விசுவாசம் வைக்கக்கூடாதா? ஒரு தடவை நம்பிக்கையா இருக்கக்கூடாதா? நான் செஞ்சது தப்பு தாங்கய்யா நீதிபதி அவர்களே, நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு கொஞ்சம் நான் நம்பிக்கை வைங்க, நான் நல்லவன், நான் மாறிடுவேன் அப்படின்னு கோர்ட்ல போய் என்ன செய்ய முடியாது? சொல்ல சட்டத்தின்படிதான் அங்க செல்லுபடி ஆகும். அல்லேலூயா. இங்க கிரியை செய்தால் இது விசுவாசத்துக்குரியது அல்ல. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளாலே பிழைப்பான். இதை செய்தா உனக்கு இந்த நன்மை. இப்ப எப்படி தெரியுமா? அல்லேலூயா. இது எப்படி தெரியுமா? the law of the faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. யாருடைய மேல் வைக்கிற விசுவாசம்? இயேசு என் பாவத்தை சுமந்துட்டாரு, என்னை பரிசுத்தவானாக மாத்திட்டார். இந்த விசுவாசம். இயேசு என் சாபத்தை ஏத்துக்கிட்டாரு, எனக்கு தலைமுறை சாபம் இல்ல, நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இயேசு என் தண்டனையை ஏற்றுக்கொண்டாரு, எனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்ல. விசுவாசத்தினால் நீதிமான். இங்க நீங்க புதிய உடன்படிக்கையில விசுவாசத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்க அப்படியே தவிடு பொடி ஆகிடுவீங்க. விசுவாசம் தான் இங்க உயிர் மூச்சு. விசுவாசத்தினாலே நீதிமான். இப்ப நீதிமான் இருக்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க. விசுவாசத்தினாலே மோசஸ் ராஜா பிழைப்பான். என்ன விசுவாசம்? இயேசு கல்வாரி சிலுவையில எனக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற விசுவாசம். இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசம். அல்லேலூயா. இங்க பழைய உடன்படிக்கையில விசுவாசத்துக்கு வேலை கிரியைக்கு தான். இங்க புதிய உடன்படிக்கையில முழுவதுமே கிரியைக்கு வேலை இல்லை, விசுவாசம். நீங்க கிரியை தான் தெரியுமா? 21 நாள் உபவாசம் போட்டு என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண போற நீங்க முயற்சி பண்ணீங்க, நீங்க கூட கொஞ்சம் கோபக்காரியாயிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி விசுவாசிக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, ரோமர் 5 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு என் இருதயத்துல ஏற்கனவே ஊற்றப்பட்டு இருக்கிறது. என் அன்பு குறைவுள்ளதுதான், நான் கோபக்காரி தான், நான் சண்டை போடுற ஆள் தான். ஆனா இயேசு நல்லவர், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு என் மேல ஊற்றப்பட்டிருக்குது. நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். இந்த வசனத்து மேல ஒரு விசுவாசம் போனாதான் உங்க கோபத்துக்கு என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. பரிசுத்த தேவ அன்பு எனக்கு ஏற்கனவே நிறைய பாருங்க. ரொம்ப முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாங்க. முயற்சி பண்ணாதீங்க. பக்கத்து கை பிடிச்சு சொல்லுங்க, முயற்சி பண்ணாதீங்க, விசுவாசிங்க. அல்லேலூயா. முயற்சி பண்ணாதீங்க. பாவம் பிரச்சனை எனக்கு மனதில் போடும். ஐயோ, அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியலையே, பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியலன்னு சொல்லி உங்களுடைய இருதயம், உங்க மனசு அப்படியே வாதிக்கும். ஐயோ, நான் இப்படி இருக்கேன். நீங்க ஏற்கனவே அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. அந்த இடத்திலிருந்து நீங்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லலாம். சில தடுமாற்றம் உங்க வாழ்க்கையில் இருக்கு. ஆனாலும் சொல்லணும்னா, நான் தேவனா பிறந்திருக்கிறேன், பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் இயேசுக்குள் நான் யாரு? பரிசுத்தவான். இந்த வார்த்தையை வச்சுதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பிரைஸ் காட். முயற்சி பண்ணாதீங்க. அல்லேலூயா. அது போல நம்ம ஐஸ்வர்யவானா ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நம்ம ஐஸ்வர்யவானாக ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம். பிரைஸ் காட். பாருங்க, நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர் அந்த பிள்ளைங்களுக்கு தானா வந்துடும்.
நீங்கள் பாருங்க, இப்போ உங்கள் பிள்ளைகள் நம்ம பார்க்குறோமே, ஒன்று அம்மாவோட கேரக்டர் இருக்கும் அல்லது அப்பாவோட கேரக்டர் இருக்கும். இதே இது மூணாவது பிள்ளையை கொண்டு வந்து நீங்கள் வளர்த்து பாருங்க, என்னதான் கண்டிஷன் பண்ணினா பண்ணாலும் உங்கள் கேரக்டர் அந்த பிள்ளைக்குள்ள என்ன செய்ய முடியாது. ஏன்னா இது அந்த டிஎன்ஏ. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் இயேசுடைய டிஎன்ஏ. அல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய வெற்றி, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிக்கக்கூடிய சுபாவம் நான் பெற்றிருக்கிறேன். ஏன் பெற்றிருக்கேன்னா அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. சிலர் பாருங்க பாடுவாங்க, நல்ல பாட்டு ராகுலம், அம்மா அல்லது அப்பா, பிள்ளைங்களுக்கு தன்னால நெஞ்சிடும். அது கிஃப்ட்டுங்க. பாட முயற்சி பண்ணுவது அது வேற வேலை. அல்லேலூயா. தானா பாட்டு வரும் பாருங்க, அது வேற. அல்லேலூயா. கிருபை கிஃப்ட். சிலர் பார்த்தா இசை வாசிப்பாங்க, பிள்ளைங்களுக்கு தன்னால நெஞ்சிடும். இசை வாசிக்கிறது அது கிஃப்டாகவே கொடுக்கப்படும். இப்ப சொல்லுங்க, பரிசுத்தம் எனக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீதி எனக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்பு எனக்கு கிஃப்டாக. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றோம்னா, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், நீ காலை கோபப்படக்கூடாதுன்னு, நீ காலையில இந்த ஆளு சும்மா இருக்கா ஏதோ ஒன்று சொல்ல, நானும் பேச, இப்ப என் மனசுலாம் வெறுமையா போயிடுச்சு. ஆண்டவரே மன்னிங்க. இது ஒரு நாள், அடுத்த நாள் அப்படி நடக்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவரே ரொம்ப பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, ஆண்டவரே நீ நல்லவர், நான் சரியில்லை. நான் எவ்வளவுதான் கண்ணீர் அடிச்சாலும் ஒரு மாறல. அல்லேலூயா. நானும் மாறல, ஏன் தான் வாழ்றேன். இல்லைன்னா இன்னும் ரொம்ப மேலோனமா, ரொம்ப அவங்க ஹையில் உள்ள கிறிஸ்தவன் நினைப்பாங்க, இயேசுவே என்னால் தாக்கு பிடிக்க முடியல, சீக்கிரமா நெஞ்சிடும், வந்துடும், நகரத்துக்கு போகக்கூடாது, எப்படியாவது நெஞ்சிடணும். இது என்னமா நினைக்கிறாங்கன்னா, என்னை எப்படியாவது விட்டுருங்க, என்னை பரலோகத்தில் போய் இணைஞ்சிருங்க, இறக்கி விட்டுருங்க. இதான். ஏன்னா இங்க இந்த இமிஷனை தாங்க முடியல. வசனம் எப்படி போட்டிருக்குது, அன்புக்கு ஒரு இடத்துல ஒருவர் மன்னிக்க சொல்றாரு. இப்பதான் மாமியார் மன்னிச்சு, திரும்ப எப்படி பேசுறா பாருங்க. இன்னைக்கு இப்பதான் குட் ஃப்ரைடே கேட்டு போய் பார்த்து முடிச்சு மன்னிச்சுன்னு சொல்லி முடிவோட தான் வந்தேன். இனி என் விட மாட்டேன், இனி உங்களால் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. கடைசி இந்த அழுத்தம் யாரு சொல்றது தெரியுமா, ஆண்டவருக்காக வாழ்வே கொடுத்து. அல்லேலூயா. இந்த அழுத்தம் என்ன ஆகுதுன்னா, சீக்கிரமா வந்துருங்கப்பா, இந்த உலகத்துல என்னால பொருளும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், இயேசுவே வேகமா வாங்க. அதெல்லாம் நிறைய வித்துட்டு போய் சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டாங்க சில சபையில். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ்ல ஆண்டவர் சொல்லாதேப்பா, இங்க நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாப்பா, இங்க என்னைய போல அன்பை காட்டணும்னு சொல்லி வச்சுட்டு போனா, இவங்க அங்க போய் ஒரு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அங்க போய் ஆண்டவர் சொல்லேப்பா, உன்னை வச்சு இவ்வளவு திட்டம் வச்சிருந்தேன், இப்படி வந்துட்டேப்பா. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஒரு நாள் ஒரு ஊழியர் ரொம்ப பாரம் தாங்க முடியல, அவருடைய ஜெபாரையில அழுதுட்டு இருந்தார். ஆண்டவரே என்னால முடியலப்பா, அந்த பிரச்சனை எப்படி எத்தனை பாடம் நான் தாங்குறது ஆவன்னு அழுதுட்டு இருந்தார். திடீர்னு ஆவியில பரலோகத்துக்கு போனார். போன உடனே அவருக்கு பரலோகம் போன உடனே பார்த்த இடம் விசாமி விரிச்சு படுத்துடலாம். அல்லேலூயா. ஏன்னா பரலோகம் என்பது ஒரு இலைப்பாறுதலான ஸ்தலம்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டு. அங்க போய் படுக்கிறதுக்காக இடம் தேடினா அங்கிருந்து சத்தம் கேட்டுச்சான், இவனுக்கு மூளை கீழே இறக்கி விட்டுருங்கப்பா, இது படுக்கிற இடம் இல்லை, துதிக்கிற இடம். அல்லேலூயா. பிரைஸ்ல கொஞ்ச நேரத்துல அவன் படுக்கிறதுக்காக இடம் தேடிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சான், இவனை கீழே இறங்கிருங்க, இறக்கி விடுன்னு சொல்ற அந்த ஆவி அப்படி கீழ் நோக்கி வரும்போது இங்க துக்கம், கவலை, பிரச்சனை, பாடு எல்லாம் புதிய துரிச போல வாடா ராசா அப்படின்னு பிடிச்சிச்சான். அந்த ஆவியில பார்த்தாலும் அங்க போன விடுறான். இப்படி என்ன பண்ணிருக்காப்பா, அவங்க வாசி சொல்றாங்க, மேல போயிடும், மேல கண்ணீரும் இல்லை, வருத்தமும் இல்லை. இங்க போராடுறதுக்கு நமக்கு மனசு இல்லை, இங்க நல்ல போராட்டம் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட போராட்டமா, நல்ல போராட்டம். நல்ல போராட்டம்னா, நான் தேவனோட பிள்ளை. அல்லேலூயா. நான் இயேசுவை வெளிப்படுத்திட்டு இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் மூலமா அனைவருடைய கண்ணீர் தொடக்கம். நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் இயேசுவாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இனி நான் அல்ல, அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தார். இங்க நீங்க நல்ல போராட்டத்தை வாழும்படி இந்த வாழ்வை நீங்க விரும்பணும். ஏன் விரும்பலன்னா, தவறான உபதேசம். நியாயப்பிரமாணத்தின்படி யாராலையும் என்ன செய்ய முடியாது. 10 கற்பனை நீங்க நிறைய வீட்டுல போட்டிருக்காங்க, நிறைய டீக்கல்ல கூட, டீக்கல்ல வீட்டுல நீங்க 10 கற்பனைய
அது எப்படி தெரியுமா? 10 கற்பனை 1 விட்டாலும் ஃபெயில் தான். அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த பழைய 10th இருக்குமா, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அதில் தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இதெல்லாம் 5 சப்ஜெக்ட் இருக்குமா. அதில் 1 போயிடுச்சுன்னா திரும்ப என்ன செய்யணுமா? இப்போ ஒவ்வொரு கற்பனையாக வரும். இச்சியாக இருப்பாயாக. அடுத்தவங்க யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் ஐஸ் அச்சு போச்சு, 10 கற்பனையும் போச்சு, திரும்ப என்ன செய்யணும்? இது எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல இந்த எண்ணெயில் ஒரு மரம் ஏறுவாங்க, வழுக்கு மரம். அந்த பண்டிகை அது எவ்வளவுதான் முயற்சி போனாலும் மேலே அழிஞ்சிடும். இதுதாங்க வார்த்தை கொள்ளும். உங்களுக்கு எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா, உன்னால முடியாது, உனக்கு இரட்சகர் தேவை. அல்லேலூயா. உன்னால பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, ஒரு தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இரட்சகர் தேவை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. திட்டம் போடுறாங்க சிலர், ஜெபம் பண்றது திட்டம் போடுவாங்க. காலையில் வேகமா எழுந்திருக்க வேண்டும், இல்லை இப்படி ஜெபிக்கணும் திட்டம் போட்டுருப்பீங்க. ஒரு 3 நாள் கரெக்டாக செய்வீங்க, 4 நாள் தம்முன்னு வந்துடுவீங்க. நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படி தீர்மானம் எடுப்பீங்க, கோவம் வந்துடும். தீர்மானம் எடுக்கிறது நல்லது. அதை காட்டு ஒன்று சொன்ன ஆண்டவரே உங்கள் உதவி எனக்கு இருக்குது. அல்லேலூயா. ஏற்கனவே நான் நீதிமானாக தான் இருக்கிறேன், ஏற்கனவே நானும் வெற்றி பெற்றிருக்கிறேன். இன்னும் பார்க்க ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்லி, இது வந்து யாக் ஆஃப் த பாண்டேஜ், இது அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்குது. நீ ஒரு பாவி, பயந்தொலி, உன்னால ஆண்டவர் பிரியமா வாழ முடியாது. இது எப்படின்னா லா ஆஃப் த லிபர்ட்டி, விடுதலை ஆக்குது. அல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். என் கூட செஞ்சுருங்க, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பயத்திலிருந்து நான் ஏற்கனவே விடுதலை ஆக்கப்பட்டவன். இந்த ஆவியில. ஆனா மனசு சொல்லும், இல்ல இன்னும் சில பழக்க வழக்கங்கள் விடல ஆகல. இப்படி எங்க ஆரம்பிக்கணும்? வார்த்தையை. விசுவாசம் எங்க வரணும்? வார்த்தை கீழாக வரணும். அது மாத்திரம் இல்ல, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு இயேசு கிறிஸ்து. இங்க நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு. அதுக்கடுத்து the started by the Christ. இந்த புதிய உடன்படிக்கை துவக்கமே யாருதான்? அவர்தான் புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர். அல்லேலூயா. யார் கூட தான் துவங்குறோம்? சுயமா இல்ல, இயேசுவோடு. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தார். நல்லா புரிஞ்சு. கிறிஸ்தவர்களாய் வாழ்வது வேற, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தார் கல்லறை தோட்டம் கிடைக்கும். பிரேஸ்கா. அந்த கல்லறை தோட்டத்திலேயே நீங்க அந்த வசனம் நல்லா வாசிப்பாரு. ஒன்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் என்ன செய்வார்கள்? இவங்க கிறிஸ்தவனை தான் மறைச்சிருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் என்பது என்ன தெரியுங்களா? இதான் கிறிஸ்துவோடு ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவோடு முடிக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என்பது என்ன தெரியுமா? அவர் செய்து முடித்து இருக்கிற பிரதிபலன் மேல நம்பிக்கை வைப்பது. இன்னும் சில ஒரு காரியங்கள் மட்டும் சொல்றேன். இது உடனே ஒரே நாள் சொன்னா புரியாது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து மரணத்தை உண்டாக்குறது, இது ஜீவனை உண்டாக்குறது. பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை மரணத்தை செய்து உண்டாக்குறது, இது ஜீவனை உண்டாக்குறது. இது வந்து கில்ட்டி கான்சியன்ஸ் உண்டாக்கும், குற்ற உணர்வை உண்டாக்கும். பிரைஸ் காட். இது வந்து அந்த குற்ற உணர்வு வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது நிழல், இது நிஜம். நிழலை ஃபாலோ பண்ணுவீங்களா? நிஜத்தை நிஜம். நிஜம் யாரு? கிறிஸ்து. பிரைஸ் காட். அதுக்கடுத்து இது க்ளோரி, இது மகிமை இருக்குது. பாருங்க, ஒரு 40 நாள் உபவாசம் போட்டால் ஒரு அபிஷேகம் பிரசனெல்லாம் இறங்கும். அங்கே என்ன செய்யுது? க்ளோரி இருக்குது. இது மோர் க்ளோரி. அல்லேலூயா. அதிக மகிமை. பிரைஸ் காட். நீங்க அநேக ஊழியங்கள் இந்த க்ளோரிக்குள்ள, அதாவது உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசி அவங்க சொல்லுவாங்க, நான் இது செஞ்சதுனால இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவை நினைஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன சொல்லுமா? நான் அல்ல, கிறிஸ்துவே இதை செய்தார். என் ஆண்டோடைய கிருபையால் நான் பரிசுத்தமா வாழ்றேன். ஆண்டோடைய கிருபையால் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டோடைய கிருபையால் நான் உபவாசிக்கிறேன். ஆண்டோடைய கிருபையால் நான் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். நம்மை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. இதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு என்ன பேரு? கிறிஸ்தவம். உங்களை சார்ந்தது அல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இது பவர்லெஸ் டு சேவ். யாரை ரட்சிக்கிறதுக்கு வல்லமை இல்லை. இது எப்படி நாம் முற்று முடிய நம்ம ரட்சிக்க வல்லமை சொல்லுங்க. கடைசி வர பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படி கிருபை பெற்றவன் நான். அல்லேலூயா. அதனால பரலோகத்துக்கு போவீங்களா, போக மாட்டீங்களா? அப்படின்னா நீங்க எங்களுக்கு நாங்கள் போய் ஏற்கனவே டிக்கெட்டு ரிசர்வேஷன் பண்ணிட்டோம். எப்படி ரிசர்வேஷன் பண்ண? எத்தனை நாள் ஜெபம் பண்ண?
ஏற்கனவே கட்சமல்ல அவர் கதறினால அவருடைய கிருபையால் நித்திய ஜீவன் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, வாக்கு பண்ணப்படும். இதுதான் விசுவாசத்தினாலே தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்ல, இது முழுமை கிரியை சார்ந்தது, இது முழுமை கிருபை சார்ந்தது. லா ஆஃப் த கிரேஸ், லா ஆஃப் த ஒர்க்ஸ். கிருபை என்பது தெரியுமா, நீங்கள் அல்ல, உங்களுக்காக உங்க சார்பில் ஒரு செய்தி முடிச்சிருக்காரு. இதான் கிருபை. சிலுவை உயர்த்த வேண்டும். எல்லா இடத்துலையும் போமா. Glory to Jesus, praise God. எல்லா இடத்துலையும் ஆண்டவரே உங்க கிருபைப்பா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இது குட் ப்ராமிஸ், இது பெட்டர் ப்ராமிஸ். அல்லேலூயா. இது நோ மெஸ்ஸி, இது கம்ப்ளீட் மெஸ்ஸி. எல்லாம் இறக்கம் தான். பழைய உடன்படிக்கையில இறக்கமே கிடையாது. கல்லுக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஆமா, கண் அடிச்சா ஐயோ கொஞ்சம் இறக்கப்படுங்க, வலது கண் அடிச்சா வலது அட்டி தீட்டு சூப்பராக இருக்காங்க. இல்லையா? கன்னியாகுமரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கும் இயேசு அப்படி ஒரு படம் வச்சிருக்காங்க. இல்லையா? நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவம் ரொம்ப பிரச்சனை, கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருந்தாங்களா, அவங்க குரூப் எழுப்பிட்டாங்க. எப்படின்னா எங்கேயாவது பிரச்சனை அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும், அவங்க கும்பலம் வேலையில் வந்து யார் பிரச்சனை பண்ணாங்க நிறைய செஞ்சிருவாங்க, அடிச்சுட்டு அடிக்கும் இயேசு. இல்லையா? கண்ணீர் துடைக்கிற இயேசுவை பார்த்துருக்கலாம், ஆர்வலாக இயேசு பார்த்து நீங்கள் என்னடா நாங்களும் எலும்பு வேண்டாம் எழுப்பிட்டாங்க. இல்லையா? ஆண்டு வலது கணத்தில் அதைண்டா மணிங்கள். இது கிறிஸ்தவம் புரிந்துக்கொள்ளும். நியாயப்பிரமாணம் எப்படின்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இறக்கமே அங்கே இடம் கிடையாது. அதனால தான் ஒரு பாவியான விபச்சாரத்தில் கையுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்தை கொண்டு வராங்க. எல்லாம் நினைச்சிட்டு கல்லை தூக்கிட்டு ஆண்டவர் நீர் என்ன சொல்ல. இங்கே இப்போ புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராய் கிறிஸ்து நிற்கிறார், இரக்கத்தின் சுரூபியாக நிற்கிறார், மன்னிக்கக்கூடியவராக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி மோசே இப்படி சொல்லியிருக்காரு, நீர் என்ன அப்ப கொண்டு இருப்பாங்க. அங்க எப்படி கொண்டு வர இருப்பாங்க, உங்களில் பாவம் செய்யாத ஒருவன் முதலாவது கல்லை. அப்ப தேவன் இதை புரிஞ்சுட்டீங்களா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இனி நீ பாவம் செய்யல. இது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி. சிலுவைக்கு போன பிற்பாடு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சாபத்திலிருந்து நீங்க நிறைய மூலிக்காரர் சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ இந்த கிறிஸ்தவங்களை நம்ம ரசிக்க எத்தனை தடவை ரசிக்கப்பட்டு வரும்னு பாருங்க. அல்லேலூயா. ஒரு இந்த குடும்பத்தில் ரசிக்கப்படணும், பெரிய காரியம். இதுல பாருங்க, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஊழியக்காரர்கள் இருந்து நெஞ்சணும் ரசிக்கப்படணும். திரும்ப கிருபை சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். Glory to Jesus. Thank you Lord. எல்லாம் கிருபை, இரக்கம், அன்பு. இந்த உடன்படிக்கை கீழே வந்துட்டேன், என் கூட இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை செய்து இருக்கிறார். என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. நம்ம இப்போ கம்பெனியில் எடுக்க போறோம், நேரம் இல்லை. குற்ற உணர்வு இல்லைங்க, பாவம் சாபம் தரத்திலிருந்து நீங்க ஏற்கனவே விடுதலை ஆகிட்டீங்க. எங்க விடுதலை இருக்கிறது? ஆவியில. ஜீசஸ். இந்த புதிய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துற? நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு சார்பாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க திக்கற்றவர் இல்லைங்க, நீங்க அனாதை அல்ல. உங்க கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். பெரியவர் உங்க கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கார். அல்லேலூயா. Holy Spirit. Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Holy Spirit. இப்போது நம்ம எண்ணிக்கை நம்ம ஒரு திருவிழா விசேஷமாக எடுக்க போகிறோம். அப்படி இருக்குது.